ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் ரொம்ப நேரமாக உன்னை பார்க்குறதுக்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சந்தோஷமாக, மனசெல்லாம் மகிழ்ச்சியோட உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உனக்கு வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதிராக இதுவரை நடந்ததையெல்லாம் நினச்சி இனிமேல் நீ கவலைப்பட வேணாம். இன்று முதல் உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை பெறும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டமும் இன்னைக்கு முடிஞ்சு போய் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை தர தயாராகிடுச்சு என் செல்லமே. என்னை நம்புறவங்களுக்கு நான் ஏன் தெரியுமா கஷ்டத்தை கொடுக்குறேன்? கசப்புங்கிறது ருசியில் சரியாக இல்லாமல் சுவையில் கசப்பாக இருந்தாலும் அந்த கசப்பு தான் மருந்தாக இருந்து கெட்டதை, அதாவது உடல் கஷ்டத்தை, உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணும். அதே போல தான் இந்த கஷ்டமும் கசப்பான மருந்து போல இந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த கசப்பு தான், இந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் இனிப்பான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குன்றதை புரிஞ்சுக்கோ. யாரையும் பார்த்து தீய வழியில் போக நினைக்காதே. யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நல்ல வழியில் நேர்மையாக வாழ தயாராகு. நீ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், உன் வெற்றியை தட்டி பறிக்க யார் வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு அள்ளித்தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ. அப்போதுதான் உனக்குள்ள எதையும் தாங்கிக்கிற மனப்பக்குவம் உண்டாகும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சமாளித்து நீ வாழும்போது கண்டிப்பாக வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் கூடிய சீக்கிரமே உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தந்துருன்றத நீ தான் உறுதியாக ஆணித்தரமாக நம்பணுமேன்னு செல்லமே. ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் மன்னிக்கிற அளவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கலாம், அவங்கள நம்புகிற அளவுக்கு முட்டாளாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் யோசித்து நீ சிறப்பாக செயல்படும் போது இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் கற்றுக் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனி உனக்கான வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் மதிப்பே இல்லை. ஆனால் உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் இந்த சாயப்பா உனக்கு மிகப்பெரிய பரிசை பலனாக கொடுப்பேன். நீ தனி ஆளாக இருந்து முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கான விஷயங்களை நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரதான் போகிற. பெரிய கூட்டத்தோட, நிறைய உறவுகளோட, சொந்த பந்தத்தோட தவறான திசையில் போகிறத விட தனி ஆளாக சரியான திசையில் பயணிப்பது சிறந்தது தான். எதையுமே யோசித்து செய்ய பழகு. துன்பங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் இன்னும் துன்பங்கள் தான் வந்து சேரும். கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டா துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். உன் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள நீ வாழ்க்கையை தோற்று போகவே மாட்டேன். உன் சோதனைகளையெல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்லமே. நீ செஞ்ச பாவங்களையெல்லாம் தாண்டி உனக்கான புண்ணியத்துக்கான பலனை கொடுப்பேன். நீ நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உறவாக இருக்கும் மனிதர்களை எல்லாம் உயிருக்கு உயிராக நேசிச்சினா அது உன் தவறாக போயிடும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக்காதே. நீ போகிற பாதையில் எல்லாருமே வழிபோக்கர்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேங்கிறத நம்பு. பணமே பெருசு நினச்சி உன்னை அவமரியாதை செய்யும் மனிதர்களை நினச்சி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. அவங்க கண்ணு முன்பாகவே உன் நிலைமையை உயர்த்தி அவர்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. விதியை நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. என்னை நம்பி நீ வணங்கும்போது கண்டிப்பாக உன் தலைவிதி நிச்சயமாக மாறும். உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்யும் நல்ல விஷயங்களை யார் பாராட்டா விட்டாலும் அதுக்காக நீ கவலைப்படவோ, என்னடா யாருமே நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களேன்னு ஏமாற்றம் அடையவோ வேண்டாம்.
யார் உன்னை கண்டுக்கிட்டாலும் கண்டுக்காவிட்டாலும், பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உனக்கான நல்ல பலனை நானே கொடுப்பேன். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்கும் இல்லை. உனக்கும் நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். எங்கே நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ, முன்னேற மாட்டோமோ, தப்பு நடந்துருமோன்னு நீ வருத்தப்படாமல் பயப்படாமல் துணிஞ்சு நில்லு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ந்துருவேன். உன் பக்கத்திலேயே நான் இருக்கும்போது என்னை மீறி எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. கலங்காமல் தைரியமாக இரு. உன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லணும்னா உன் மனசோட கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே, அந்த விஷயத்தை நினைப்பதை நிறுத்துவதே சரியாக இருக்கும். தேவையில்லாத உன் மனசுக்கு பிடிக்காத, உன் மனசை கவலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையும் யோசிச்சு நீ வருத்தப்படாமல் ஒதுங்கி நில்லு. நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படும் அளவுக்கும் விரக்தி கொள்ளும் அளவுக்கும் எதுவும் நடக்கவில்லை. உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க கூட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டி மற்றவங்களுக்கு உதாரணமாக தான் இருக்காங்க. நீ ஒருபோதும் நம்பிக்கையை தளர விடாதே. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இது இப்படி தான் நடக்கணும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அப்படி இருந்துட்டு போ. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிற நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ இயல்பாக இருந்து விடு. உன்னை பிடிச்சவங்க தேடி வரட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். உன் வாழ்க்கைக்கான அற்புதங்களை எல்லாம் அழகாக நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கேன். தாமதமானாலும் தரமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களை எல்லாம் சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை வெறுக்கிறவங்களை நீ தேடி போகாதே. உன்னை விரும்புபவர்களை எல்லாம் நீ விட்டு விலகாதே என் செல்லமே. எந்த உறவாக இருந்தாலும் அவங்க ஒன்று வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனால் அவங்கள பிடிச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு பின்னாடியே போக வேண்டாம். விலகுறவங்கள அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்களே ஒரு நாள் உண்மையை உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நீ நடந்துக்கோ. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. எப்போதும் இரக்க குணத்தோட, அன்போட, மனிதாபிமானத்தோட, மனித நேயத்தோட வாழும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். யாரையும் நல்லா பேசுகிறாங்க, சிரித்து பேசுகிறாங்கன்னு நினச்சி முழுசாக நம்பிட வேண்டாம். பல பேர் அரக்க குணத்தோடையே வெளியே நல்லவங்களாக காட்டிக்கிட்டு நல்லவங்களை போல நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக இருப்பவர்களை எல்லாம், அழகாக பேசுகிறவங்களே எல்லாம் நல்லவங்க நம்பி விட வேண்டாம். உனக்கு உதவி செய்ய உனக்கான நல்ல மனிதர்களை இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு யார் உதவி செஞ்சாலும் அவர்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றி உணர்வோடு இருந்துக்கோ. அதே போல் உன்கிட்ட அன்பு காட்டுறவங்க யாரையும் நீ ஒருபோதும் வெறுக்க வேண்டாம். உன்னை நம்பியவர்களை எல்லாம் நீ ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என் செல்லமே. உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, மனம் தளராமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நேரம் நிச்சயமாக வரும். நீ கேட்டதை எல்லாம் இந்த சாயப்பா என் கைகளிலிருந்து உனக்கு அள்ளி கொடுப்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. விடாமுயற்சிக்கு ஏற்ற பெற்ற வெற்றியையும் மாபெரும் முன்னேற்றத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ எதை நினச்சும் எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கைக்கான எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் எண்ணம், பேச்சு, செயல் என அனைத்தையும் நீ சரியாக வச்சுக்கோ. ஆசைக்காக அளவுக்கு மீறி தேவையற்ற விஷயங்களை எதையும் செஞ்சிட வேண்டாம். அளவுக்கு மீறினாலே அது அளவு கடந்த துன்பத்தை உனக்கு கொடுத்துருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அளவோடு செய்ய பழகு. அளவோடு பேசவும் பழகவும் கூட பழகு. நிதானம்தான் ஒரு மனிதனுக்கு அற்புதமான ஆயுதம். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் நிதானமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிற உன்னை இந்த சாயப்பா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்தால் போதும். எங்கே உன்னுடைய கவனம் இருக்கோ அங்கேதான் உன்னுடைய முழு சக்தியும் பாய்கிறது. உன் கவனத்தை எல்லாம் சரியான விஷயங்கள் மீது வச்சுக்கோ. அப்போது உன்னுடைய திறமையை நீ அதில் பயன்படுத்தி
உன் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும் அல்லவா? என்னை நினச்சிக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீ தானம் செய்யும்போது அதற்குரிய பலனை இந்த சாயப்பா உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன் இலக்கை நோக்கி நீ போகும் பாதையில் நான் கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். நான் தாங்கிற ஆணமும் அவனாங்கிற பொறாமையும் எல்லாமே எனக்கு தான்ற பேராசையும் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லை என் செல்லமே.